அதனால ரெண்டாவது பொருளுக்கு கல்யாணம் அங்கே வரணும். அந்த சரளாவுக்கு கல்யாணம் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது, ஜபம். சபையில் ஜபம், எப்பவுமே ஜபம், எப்போவுமே அந்த புறாவை போல அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. தண்ணி எடுத்துட்டு அழுகிட்டே இருப்பாங்க. திடீர்னு சில எனக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் வந்து தன்னை தாழ்த்தி பேசணும்னா எனக்கு பிடிக்காது, கடிச்சிடுவேன். அதே போல் இயலாமே அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து அவங்க கழிச்சுட்டோம். அதனால் எனக்கு சொல்ல மாட்டாங்க காசுன்னு சொல்லிட்டு. அது அந்த பேச்சுக்கு நம்ம இடையில வேறு இடமே கிடையாதுன்னு சொல்லி. அதனால் அவங்க சரீரம் பலவீனம் தானே, பெண்கள் தானே, அந்த பலவீனத்திலும் போராடி தேவன் தான் ஒரு அற்புதத்தை தேவன் கொடுக்க சொல்லுவோம். இதனால் கடைசி ஆசை, ரெண்டு ஆசை. ஒன்று அவங்க தகப்பனார் ஒரு ஆசை, அதை செய்ய சொன்னார், என்னால் செய்ய முடியல. இவங்க பிரயாசப்பட்டு செய்ய சொன்னால் என்னால் செய்ய முடியல. அது செய்ய முடியலன்னு என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஆனால் அது பெரிய பாரம் தான். ஆனால் ஜபத்தினால இவங்க இங்கே இந்த சபைக்கு தூணாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் என்னோட அவங்க ஆவிக்குரிய காரியங்கள் 30 வருஷம். நான் உங்களுக்கு வந்து 29 வருஷம் ஆகுது. நான் இங்கே ஸ்டார்ட் பண்ண அந்த நிமிஷமே அந்த வருஷமே எங்களுக்கு கூட எங்களோடு இணைஞ்சு ஓடி ஆரம்பித்தேன். 30 வருஷத்தில் அவங்க சாதித்த சாதனை ஜபம், ஊழியம், ஜபம், ஊழியம். இந்த சாக்கு எனக்கு டைமில் சாக்கு போக சொல்லி இந்த இடத்துல கிளம்புனா உடனே கிளம்பி போயினே இருப்பாங்க, பணம் வந்துட்டே இருப்பாங்க. என்ன ஏதுன்னா இதுதான் இந்த சாதனை தான் அந்த பிள்ளைங்களுக்கு வச்சு பெரிய ஆசீர்வாதம். அந்த பிள்ளைங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இவங்க ஜபம், இவங்க பண்ண ஆத்தும ஆதாயம். இன்றைக்கி அநேக இடத்துல இன்றைக்கி ஒரு அந்த இடத்துல போய் சொல்லும்போது அப்படியா ஐயோ அவங்க மாதிரி ஏசாமி வளர்ந்த ஆளுங்க யாரும் கிடையாது. நான் இதுக்கு நான் போகும்போது காலையில் இந்த மாதிரி அவங்க மறைச்சிட்டாங்க, இந்த மாதிரி சாயங்காலம் சர்ச்சையில் கொஞ்சம் வைப்பாங்க, கதங்களாம் பார்க்கலாம் சொல்லி சொல்லும்போது ஐயோ அப்படியா உங்களுக்கு ரொம்ப ஒத்தாசை இருந்தாங்க, ஐயோ அப்படியா உங்கள் ஜபத்தில் இருந்தாங்க. சாட்சி இதுதான். இந்த சாட்சி அவங்க நிறைய சொல்லலாம். ஆனாலும் சாதிச்சாங்க, குடும்பத்தில் சாதிச்சாங்க, சபையில். அதே போல் எங்கெல்லாம் அவங்க சபையில் சில இடைப்பட்ட நாட்கள் இருந்தாலும் அங்கெல்லாம் சாதிச்சு தான் அவங்க என்ன பண்ணாங்க. தேவனை மட்டும் நடத்தினார், பிள்ளைகளை நடத்தினார், குடும்பத்தை ரன் பண்ணாங்க. அவர் அப்பா வந்து சம்பாதிக்க தெரியும், அது எப்படி பண்ணணும்னு தெரியாது, இவங்க தான் கொடுப்பாங்க, இவங்க தான் மெயின்டைன் பண்ணணும். கொஞ்சம் தான் அந்த கொஞ்சத்தில் அவருக்கு வந்து வேலையை விட்டுட்டு அந்த நாட்களில் ராஜா படிக்கணும், இல்லைன்னா ஒரு போட்டி படிக்கணும், குடும்பத்தை நடத்தணும், ரொம்ப கஷ்டம். இவரு கொஞ்சம் வேலை செஞ்சு அப்படி வர்றது அந்த காசை வச்சு சிக்கனமாக குடும்பத்தை நடத்துனாங்க. இனிமே சமாதானம் இருக்குங்க. கடன் இல்லாத நடத்தினாங்க. கடன் வாங்க பயப்படுவாங்க. கடன் இல்லாத நடத்தினாங்க. தேவையான நாமும் மகிமைக்கிறது மனத்தை நடத்தினாங்க. ஆனால் அவங்க நமக்கு சாட்சிங்க. வந்து எல்லாருக்கும் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ரட்சிக்கப்படாத உறவுகள்லாம் நான் மறுபடியும் கேட்டேன். அவங்களுடைய ஜபம் உறவு இங்கேருந்து காஞ்சிபுரம் கூட்டும் போவாங்க, இங்கே தாராபுரம் கூட்டும் போவாங்க, சென்னை கூட்டும் போவாங்க. எங்கெல்லாம் போய் ஜபம் பண்ணிங்களா, நீங்கள் அக்கா தங்கச்சிலாம் மாறணும், எங்கள் தங்கச்சிலாம் மாறணும் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போய் ஜபம் பண்ணிட்டு வந்துக்கிறேன். நிச்சயமாக அவங்களாம் ரசிச்சிருப்பாங்க. அதே போல் ஜபத்தில் இருக்கானா அவங்க ஸ்டார்ட் பண்ணாலும் கடைசி வரைக்கும் என்ன பண்ணாங்க. அந்த யாராருக்கெல்லாம் ரசிக்கணும் எல்லோரும் சொல்லி தான் முடிச்சுட்டு அந்த ஜபத்தில் இருப்பாங்க. கொஞ்ச நாள் அப்பா மறைச்சிட்டு நான் அவங்களும் போகல, கொஞ்சம் வருத்தமாச்சு, போக முடியல, வர முடியல, பேச முடியல. இப்போ இடையில தான் வந்து அந்த ஏரி வேலைக்கு வரன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போனாங்க. அப்பா கொஞ்சம் மனம் விட்டு பேசினாங்க. நான் கடைசியாக அவங்க ரேஷன் கார்டில் விட்டுட்டு வாசல் போயில நான் எத்துமோன் இல்லை நான் எத்துன்னு போகிறேன்னு சொல்லிட்டு போனேன். அதான் அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. ஒரு 2 நாளைக்கு முன்னே எங்கள் மனைவி ஃபோன் பண்ணாங்க, ஜெர்மனி ஃபோன் பண்ணாங்க, போட்டி ஃபோன் பண்ணிச்சு. நான் எடுக்கலை. அவங்க எங்கள் மாமியார் வந்து கண் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தால நாங்கள் ஹாஸ்பிட்டலில் எடுக்குன்னு சரி நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன்னா நான் மாட்டேன். அதுக்குள்ளே இருக்குது அவர் சொன்னாங்க. அது எப்படிப்பா பதில் சொன்னாங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அம்மா 2 நாளாக எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஃபோன் பண்ணி நான் வந்துருப்பேன் சொல்லுவேன். ஏதோ கடைசி அந்த சான்ஸ் எல்லாம் மிஸ் ஆகி போச்சு. என் மனைவிக்கும் இன்றைக்கி அவங்க கேரளாவில் போயிட்டாங்க, தவிக்கிறாங்க. ஐயோ வர முடியல, நேற்று பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த கடைசி காலத்தில் பேசுறதுக்கு என்ன சொல்ல வந்தாங்களேன்னு நான் கேட்கறதுக்கு என் மனைவிக்கும் கொடுத்து வைக்கல, எனக்கும் கொடுத்து வைக்கல. ஆனால் இந்த ரகசிய பேச்சு பருவத்தில் நான் கேட்பாங்க, நம்பிக்கையோடு இருக்கும். அதனால் இந்த இடக்காரங்க வந்து எல்லோரும் ரட்சிக்கப்படாதவங்களாம் எங்கள் அம்மாவுக்கு சாட்சியாக வச்சுங்க, வச்சுக்கோங்க. அவங்களுடைய சிலது
வெளிப்படையாக சொல்ல முடியல, சில வெளிப்படையாக சொல்லவும் கூடாது. அப்படிப்பட்ட வைராக்கியமாக வாழ்ந்தாங்க. சோதே இல்லாமல் முதல்ல இயேசு தான் தெய்வம், இயேசு தான் என் ஜீவன். அப்படிலாம் வைராக்கியமாக வாழ்ந்து இன்றைக்கி சாட்சியாக இருக்காங்கன்னா அதுதான் பெரும் பாக்கியம். அதனால் நீங்கள் இந்த அம்மாவை பின்பற்றி பாருங்கள். அவங்க நறுமணங்கள், அவங்க சாட்சிகள், அவங்க வாழ்ந்த வாழ்க்கைகள் பிள்ளைங்களுக்கு அடையாளமாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு அடையாளம் இருக்கும். எங்களுக்கெல்லாம் கூட அந்த இது கிடையாது. ஜெபம் பண்ண ஆண்டு செய்வார் அமைச்சு கொடுப்போம். ஆனால் அந்த ஆண்டு செய்யற வரைக்கும், அவர் கொடுக்குற வரைக்கும் விட மாட்டாங்க. அது கொடுத்த பிறகு தான் விடுதலையாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஜபத்தில் வாழ்ந்தவங்க நம்மளை விட்டு போகல. இவங்க ஜபம் எப்பவும் காதில் துணிச்சிட்டே இருக்கும், இவங்க சாட்சி எப்பவும் காதில் துணிச்சிட்டே இருக்கும். இப்போ எங்கெல்லாம் போகாமல் எங்கள் போனதான் இருக்குது. அதனால் எங்களை விட்டு பிரியலை. அவங்களுடைய நற்கிரியைகள் எங்களோடு கூட இருக்கிறது. அதே போல் நற்கிரியைகள் பிள்ளைகளோடு இருக்கும், நற்கிரியைகள் ஊழியர்களோடு இருக்கும், நற்கிரியைகள் குடும்பத்தோடு இருக்கும், நற்கிரியைகள் உறவோடு இருக்கும். அந்த விசுவாசத்தில் நாங்கள் எங்களை விதைக்க போகிறோம். இது உயிரோடு இருந்து சாதித்ததை காட்டிலும் மரித்த பிறகு அதிகமாக சாதிக்கும் நம்பிக்கையோடு கூட இந்த சாட்சியை நான் முடிக்கிறேன். கத்திர முறையாக சொல்லுவேன்.